வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆட்டோ சேல்ஸில் நிற்கிறோம். இங்கே புது வரவாக ஏவிஜே நம்பர், ஏபிடி நம்பர் ஒரிஜினல் பழங்களோட நிற்க அப்படியே கம்பெனியால் வந்த மாதிரியே, அதை விட ஜேஎஃப் நம்பர் இந்த ஆட்டோக்கள் புது வரவாக விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த ஆட்டோக்கள் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டது, எத்தனையாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது, எவ்வளோ லீசிங் போடலாம், என்ன விலை என்றதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஏபிஜே உற்பத்தி ஆண்டு 2017, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு 2017ஆம் ஆண்டு தான். இது ஒரு பெஸ்ட் ஓனர் ஆட்டோ. எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. எல்லாம் குச்சியில இருந்து, சீட்டுகளில் இருந்து, டயர் வளங்களில் இருந்து எல்லாம் புது டயர்களில் இருக்குது. க்ளீனான முறையில் தான் இருக்குது இந்த ஏபிஜே. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். 69,697 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த ஏவிஜேக்கு இந்த உள் டேஷ்போர்ட் கிரே கலர் மாதிரி இந்த ஒரிஜினலாக இருக்குது. எல்லாம் க்ளீனாக இருக்குது. உள் பக்கங்கள் மீட்டர் ஒரிஜினல் மீட்டர் தான். சீட்டுகள், பின்னுக்கு பாக்ஸ் செட்டுகள் எல்லாம் இருக்குது. மேல் குச்சியில எல்லாம் க்ளீனாக அடிச்சிருக்கு. இந்த எக்ஸாவில் வெட்டிக்க பார்ப்போம். எக்ஸாவில் எல்லாம் இப்படி செட்டாக இருக்குது, புதுசாகவே இருக்குது. பேட்டரி ஒரிஜினல் எக்ஸேட் பேட்டரி தான் இருக்குது. இந்த உள் பக்குகள் எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஒரு உக்கள் ஒன்றும் இல்லை. இந்த பின் பக்கங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது. முன்பக்கம் எல்லாம் க்ளீனாகவே இருக்குது. எல்லாம் நல்ல முறையில் பாவிச்சிருக்கணும். இந்த ஆட்டோ க்ளீனான முறையில் இருக்குது. நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான். எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. எல்லாம் செய்து நீட்டாக இருக்குது. இன்ஜினையும் ஒருக்கா பார்ப்போம். இது ஏபிஜே இன்ஜினை பார்ப்போம். இன்ஜின் எல்லாம் புறா சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. க்ளீனாக இருக்குது இன்ஜினுகள். இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலை 14,50,000 ரூபா. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். இங்கே லீசிங் வசதிகளும் செய்யலாம். இங்கே ஓனரை செய்து தரக்கூடிய வசதிகள் இருக்குது. இதுக்கு லீசிங் ஏவிஜேக்கு 9,50,000 மட்டும் லீசிங் போடலாம். அடுத்தா இன்னும் ஒரு நீல கலர் ஒரிஜினல் கொம்பனியால் வந்த வழியாக நிற்கு. ஒரிஜினல் பழங்களோட கொம்பனியால் அடித்த குச்சியில் கொம்பனி சீட்டுகள், கொம்பனி பெயிண்டுகளோட ஒரிஜினலாகவே இருக்குது. டயர் வளங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்குது. இது ஒரு ஏபிடி நம்பர். இந்த ஏபிடி நம்பருக்கு ஓனர் சொல்கிற விலை 14,50,000 ரூபா. இதுக்கு லீசிங் 9,50,000 மட்டும் எடுக்கலாம். ஒரிஜினல் வளங்களாக இருக்குது இந்த ஆட்டோ. இது ஓடின கிலோமீட்டர் 30,199 தான் ஒரிஜினல் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கனவேருக்கு ஒரிஜினலாக வந்தபடியே சோடின இல்லாமல் நீட்டான ஆட்டோ ஒன்று எடுத்து ஓட வேணுமென்ற ஆசையாக இருக்கும். அப்படியான ஆட்களுக்கு இந்த ஆட்டோ பொருத்தமாக இருக்குது. இந்த ஆட்டோக்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை நாங்கள் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறோம். எடுத்து கதைச்சு கொள்ளலாம். இன்னும் பல ஆட்டோக்கள் நிற்கு, அதை பற்றியும் பார்ப்போம். அடுத்தது 2 ஸ்டோக் ஜேஎஃப் நம்பர் ஒன்று இருக்குது. இது ஒரு சிவப்பு கலர், க்ளீனான முறையில் இருக்குது. ஆனால் இது ஒரு செய்த ஆட்டோ மாதிரி தான் இருக்குது. செகண்ட் பெயிண்ட் தான். மற்றது டயர் வளங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது. டயர் வளங்கள் 3ம் க்ளீனாக இருக்குது. இதுக்கு நாங்கள் கிலோமீட்டர்கள் பார்க்க தேவையில்லையே. ஜே நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் தானே எப்படின்னு செய்திருப்பினா. ஆனால் க்ளீனான முறையில் இருக்குது. சீட் வளங்கள்லேருந்து, உள் வளங்கள், குச்சியிலேருந்து எல்லாம் க்ளீனாக இருக்குது. இதை இங்கே நிற்கிற ஆட்டோங்கள் எல்லாம் க்ளீனான முறையில் செய்து தான் கொடுக்கணும். இந்த ஜே நம்பரோட விலைகளை பற்றி பார்ப்போம். எவ்வளோ லீசிங் போடலாம்ண்டு. இந்த ஜே நம்பர் 2 ஸ்டாக் உற்பத்தி ஆண்டு 2004ஆம் ஆண்டு. இதுக்கு லீசிங் ஒரு 4 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம். ஃபுல் பேமெண்ட் 7 லட்சம் ரூபா. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். அடுத்த ஒரு பை நம்பர் ஒன்று இருக்குது.
இது நல்ல க்ளீனான முறையிலான இருக்குது இந்த வை நம்பர் பாருங்கள். இது இந்த ரிஜிஸ்டர் பண்ணி ஆண்டு 2011ஆம் ஆண்டு, உற்பத்தி ஆண்டு 2011 தான். பையோ நம்பர். டயர் வளங்கள் எல்லாம் ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்குது. டயர் வளங்கள் உள்வளங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது. டயர் வளங்கள் குட்சீலியல் எல்லாம் க்ளீனான முறையில் செய்திருக்கு. உள்ளுக்கு அந்த பட்டன் சீட் எல்லாம் அடிச்சிருக்கு. பயணியர் பாக்ஸ் செட் எல்லாம் இருக்குது. இந்த ஆட்டோ 75,784 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரிஜினல் மைலேஜ் தான் இது. இந்த 2011 இதுக்கு எவ்வளோ லீசிங் எடுக்கலாம் தம்பி? 6,500 லீசிங் எடுக்கலாம். இது இந்த ஃபுல் பேமெண்ட் என்ன விலை? இந்த பையோ 081.5க்கு ஓனர் சொல்கிற விலை 11,50,000 ரூபா. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். நம்பர் 1 இன்னைக்கு பையோ. இதுவும் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. இதுக்கு ஓனர் சொல்கிற விலை 11,50,000 ரூபா. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். உங்களுக்கு தெரியும் பை நம்பர்ண்டா இப்படி ஆட்டோக்கள். சில பேருக்கு பை நம்பர் ஆட்டோ வாங்கணும்னு விருப்பமாக இருக்கும். பை நம்பர் ஆட்டோவை எல்லாரும் கூட விரும்புகிறது கூட. மற்ற இந்த பை நம்பருக்கு டயர் வளங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்கும். நாங்கள் புது டயர் தான் போட்டிருக்கு. நம்ம 3 டயர்களும் அந்த உள் வளங்கள் எல்லாம் க்ளீனாக செய்திருக்கு. சீட் வளங்கள்லேருந்து எல்லாம் க்ளீனாகவே இருக்குது. அடுத்ததான் டவுலே R1 இருக்குது. இது உற்பத்தி ஆண்டு 2014ஆம் ஆண்டு. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு 2014ஆம் ஆண்டு. ஒரிஜினல் பொடி வளங்கள், ஒரிஜினல் பெயிண்டுகள், ஒரிஜினல் குச்சிலைகளோடு இருக்குது. டயர் வளங்கள் எல்லாம் க்ளீனாகவே இருக்குது. நல்ல டயர்கள்லாம் இருக்குது. முக்கால் கண்டிஷன் டயர்கள். இந்த டவுலே R1க்கு ஓனர் சொல்கிற விலை 13 லட்சம். பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். ஏபிஓ ஒன்றுக்கு ஒரிஜினல் கம்பெனி வளங்களோட ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினல் ஃபுட்ஸீலோ, ஒரிஜினல் டயர், ஒரிஜினல் சீட்டுகள் எல்லாம் ஒரிஜினல் வளங்களோடு நிற்கிற இந்த 2020 உற்பத்தி ஆண்டும் பதிவு செய்யப்பட்ட ஆண்டுமான ஏபியூ வந்து ஓனர் சொல்கிற விலை 19,50,000 ரூபா. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். இந்த ஏபியூ ஓடி இருக்கிற மைலேஜ் வந்து 12,595 தான். ஒரிஜினல் கிலோமீட்டர், ஒரிஜினல் வளங்களாகவே இருக்குது. சீட் வளங்கள் எல்லாம் ஒரிஜினல் கம்பெனி வளங்களோட இருக்குது. அடுத்தது ஏபிபி நம்பர் 1 2020ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட இந்த, அதாவது ஒரு ஷோரூம் கண்டிஷனில் நிற்கிற இந்த புதிய ஆட்டோ. இதுக்கு ஓனர் சொல்கிற விலை 20,50,000 ரூபா. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். விரும்பினாக்கள் இந்த ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறேன். ஓனரோட எடுத்து உங்களோட விவரமான தகவலை அறிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.